வணக்கம், வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். சகோதரர்களே, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, சைப்ரஸ் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. இதுக்கு ஒரு வேக்கன்சி. இதில் இந்த கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க, ஓகே, ஆல்ரெடி கல்ஃபில் இருந்தவங்க, குறைஞ்ச படிப்புனாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறது. ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறது எப்படின்னா, ஒரு ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு வொகேஷனல் கோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரிஜினலாக டாக்குமெண்ட் எடுத்து அதில் நம்ம ப்ராம்ப்டாக ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி போகிறாங்களோ அந்த மாதிரி போவாங்க. அதனால் டிகிரி வேணும், மேல் படிப்புக்கு போகிறேன் அப்படி கிடையாது. ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி, ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்க போகிற மாதிரி ஒரு கோர்ஸ், ஒரு வொகேஷனல் கோர்ஸ், ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம அவங்ககிட்ட இருந்து பெர்மிட் எடுத்து நம்ம அங்கே போய் இறங்குறோம். இறங்கி 1 or 2 days அந்த அங்கே உள்ள ஃபார்மாலிட்டி முடித்த பிறகு நம்ம படித்தாலும் சரி படிக்கலாம் சரி, அதுக்கு 1 year வேலிடிட்டி இருக்குது. அதுதான் இந்த விசா. இதில் ஹோட்டல் லைனில் படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா படிப்பு இல்லாமல் வேலை பார்த்துருப்பாங்க. ஓகே, ஈசிஆர் பாஸ்போர்ட், இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் எல்லாருமே இதில் போகலாம். ஒரு மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஆல்ரெடி டீசெண்டாக இருக்கணும். ஏன்னா சைப்ரஸ் வந்து இந்த ஏரியா ஜாப்ஸ் எல்லாம் வந்து நார்த் சைப்ரஸ். சைப்ரஸ் எங்கே இருக்குன்னு மேப்பில் பாருங்கள். இது வந்து ஒரு தனி ஐலாண்ட். ஓகே, ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சைப்ரஸ் வந்து ஒரு டூரிசம் கண்ட்ரி. கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஹோட்டல் லைன்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதனால் ஹோட்டல் லைனில் சாதாரண படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இதில் தாராளமாக போகலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ஜாப்புக்கு போக மாட்டாங்க. ஓகே, அவங்க வேறு கண்ட்ரி போவாங்க. ஆனால் நமக்கு ஈஸியாக சீக்கிரம் போகணும், லீகலாக போகணும். அங்கே 1 year, அந்த 1 yearல் வேலை பார்க்குற மாறி 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 வேறு இடத்துல வேலை பார்க்கலாம். நம்ம பார்ட்டி வந்து ஏற்றி இறக்கி வேலை ஜாப் வரைக்கும் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கே போன பிறகு வேறு வேலை கிடச்சி மாறும் பொழுது அவங்களுக்கு தேவையான வேலையை அவங்க மாற்றி கண்டுக்குவாங்க. ஓகே, அங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் சம்பாதிச்சது போகும். ஏன்னா இது வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, ஷெங்கனில் வரல, யூரோப்பியன் கண்ட்ரி. அப்போது ஆனால் பட்ஜெட்டு நான் எவ்வளோன்னு சொல்கிறேன், இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. இது பேங்க் பேலன்ஸ் தேவையில்லை, ஐஎல்டிஸ் வேண்டாம், போலீஸ் கிளியரன்ஸ் ரெக்கவரி எடுக்க வேண்டாம், பிஎஃப்எஸில் போய் சப்மிட் பண்ண வேண்டாம். 10th +2 கேண்டிடேட் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். வயசு 38 வரைக்கும் இருக்கலாம், 35, 38, மேல் ஃபீமேல் கப்புள், அதுவும் ஓகே. ஜாப் எல்லாமே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ரிசார்ட்ஸு, இந்த ஹவுஸ் கீப்பிங் ஏரியாஸு, ஃபுட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் பேக்கிங், சர்விங், புரியுதுங்களா, ஹாஸ்பிட்டாலிட்டி ஜாப்ஸு இதான். ஓகே, இதில் இந்தியன்ஸு, நேபாள், ஸ்ரீலங்கன்ஸ், வியட்நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது இனிஷியலி நான் இதுக்கு அட்வான்ஸ் வாங்குறேன், ஒரு 10-15 days ஆகும். அங்கேருந்து அந்த காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டி லெட்டர் எடுத்துரும். அப்புறம் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்களே பேங்க்லேருந்து அது லோனை போட்டோ இல்லை கை காசு போட்டோ பேங்க் டு பேங்க் அந்த ஃபீஸ் நம்ம அடைச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த எல்லா லெட்டர், அப்ரூவல் லெட்டர் எல்லாமே வரும். வந்த பிறகு அடுத்த டிக்கெட் நம்ம விஎஃப்எஸ்க்கு ஸ்டாம்பிங் போக வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த இது வச்சு டிக்கெட், 1 way டிக்கெட் போட்டு மீதி அங்கே கொடுக்கிற கேஷை கையில் வச்சுக்கிட்டு ஷோமணி மாதிரி. அதுக்கு இது விசிட் விசா இல்லை, ஸ்டூடெண்ட் விசா, 1 yearக்கு வேலிட். அங்கே இறங்கின பிறகு அங்கே பயோமெட்ரிக்கு மற்ற ஐடி ப்ரூஃப் எல்லாம் செய்து கையில் கொடுப்பாங்க, கொடுத்து வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அந்த டைமில் அந்த காசு கொடுத்துக்கலாம். இது ஒரு இப்போ. ஓகே, இந்த சைப்ரஸ் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் வந்து 480 சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட் விசானா உங்களுக்கு காஸ்ட்லி ஆகும் இல்லையா. சாதாரண விசிட் அப்ளை பண்ணாலே இப்போ 4 ரூபா மேலே யூரோப் ஆகுது. இது வந்து லீகலாக 1 year வேலை பார்க்கலாம். அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்ந்து போகிறவங்க போகலாம். ஓகே, சேலரி நான் இதில் என்ன சொன்னால் 1200. சாதாரண ஒரு ஹெல்ப்பர், கிளீனர், ஸ்வீப்பர் அவங்களுக்கு 1200. கொஞ்சம் வெயிட்டர், கேப்டன் அந்த மாதிரினா 1400 அந்த மாதிரி கிடைக்கும். அக்காமடேஷன் கிடைக்கும், ஃபுட்டு அதில் இருக்காது நமக்கு. ஆக மொத்தம் ஒரு மினிமம் 1200லேருந்து $1500 இந்தியா அனுப்பலாம். இது வந்து ஒன்லி ஹோட்டல் லைன் காரங்களுக்கு மட்டும்தான், வேறு ஜாப் அவங்களால எடுத்து கொடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருக்கும், அதில் யாரும் போக மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா டீட்டெயில் கேளுங்க. ஓகே, நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதில் தான் போகணுன்னு நான் சொல்லுறேன். பல விதமான வேலைகள் வருது, அதில் உங்களுக்கு எதில் பிடிக்குது, உங்களுக்கு அது சரியாக வரும் அப்படின்னா ஓகே. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போ வேணும். ஓகே, தேங்க்யூ.